அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை சாகுபடி தொகுப்பு அரசியல் ஏமாற்று நாடகம் என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். அபினேஷ், தற்போது இபிஎஸ்னுடைய கண்டனத்தில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நேற்று தமிழ்நாடு அரசு 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பினை அறிவித்திருந்தது. இந்த நிலையில குறுவை சாகுபடி தொகுப்பு என்பது ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம் எனவும், கர்நாடகத்தில் காவிரியில் தமிழ்நாட்டுக்குரிய நீரை இந்த திமுக அரசு பெறவில்லை எனவும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யப்படாததால் ஏக்கர் ஒன்றுக்கு பயிர் காப்பீட்டு நிவாரணமாக 35,000 கிடைக்காமலும், பயிர் பாதிப்புக்கு ஏற்ப காப்பீட்டு நிறுவனம் பெற முடியாமலும் டெல்டா விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகினர். இந்த ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்வது பற்றி எந்தவிதமான முன்னெடுப்பும் இல்லை என்கிற குற்றச்சாட்டையும் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற நீரை முறையாக பயன்படுத்தி சாகுபடி பரப்பை அதிகரித்து குறுவை பயிரை காப்பாற்ற மும்முனை மின்சாரத்தை தடையின்றி கடந்த அதிமுக அரசு வழங்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு தற்போது மின்சாரம் முழுவதுமாக வழங்க இயலாத ஒரு சூழ்நிலையில் டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுமா என்கிற அறிவிப்பு குறித்து இந்த குறுவை தொகுப்பில் எந்தவித குறிப்பும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த குறுவை தொகுப்பு தாங்கள் வகுத்து வரக்கூடிய இந்திய கூட்டணியில் உள்ள கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு நலன், குறிப்பாக டெல்டா விவசாய நலன் கருதி தமிழ்நாட்டுக்குரிய பங்கு நீரை பெற தவறிய குற்றத்தை மறைப்பதற்காக ஒரு கண் துடைப்பு தான் இந்த குறுவை தொகுப்பு அறிவிப்பை தவிர இதில் எந்தவித பயனும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம் எனவும் அவர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.